ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி 28, 2026. நாம் பகவானுடைய ராயல் குழந்தைகளாவோம். அவர் நமக்கு மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தை வழங்கியிருக்கிறார். டிராமாவின் ஆழமான ஞானத்தை கொடுத்திருக்கிறார். மேலும் அவரோடு நாம் எப்போதும் கூட இருப்பதற்கான வழிமுறையை கூறியிருக்கின்றார். நீங்கள் எப்போதும் என்னோடு இருந்தீர்களானால் உங்களிடம் இரட்டை விசை காரியம் புரியும் என்று கூறியிருக்கிறார். நீங்கள் என்னை துணைவராக்கி கொண்டால் உங்களது காரியங்கள் சகஜமாக முடிவடையும். என்னை உங்களது துணைவராக்கி கொண்டீர்கள் என்றால் அப்போது நான் உங்களோடு இணைந்திருப்பேன். அந்த இணைந்த சக்தியானது இந்த உலகின் எந்த ஒரு தடையையோ பிரச்சனையையோ சுலபமாக கடக்கச் செய்யக்கூடியதாகும். எனவே இந்த வாழ்க்கை என்பது ஓர் அழகான விளையாட்டாகும். இந்த விளையாட்டினை நாம் என்ஜாய் செய்வோம். மேலும் இப்போதோ அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்வதற்கான அனைத்திலும் உயர்ந்த காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அலட்சியமாக இருந்து அற்புதமான இந்த காலகட்டத்தை இழந்துவிடக்கூடாது. எந்த ஒரு விஷயமும் நமது மகிழ்ச்சியை பறித்துவிடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்துவோம். நமது மகிழ்ச்சி என்பது மிகப்பெரிய சொத்தாகும். மனிதர்கள் இந்த பொக்கிஷத்தை பெறுவதற்காக எத்தனை செல்வத்தை செலவழிக்கிறார்கள். ஆனால் மகிழ்ச்சிதான் மிகப்பெரிய செல்வமாகும். இதனை தெரிந்து கொள்வோம். நமது சுபாவத்தையே மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றிவிடுவோம். மனிதரின் வாழ்க்கையில் பலவிதமான விஷயங்கள் வருகின்றன. அவை சென்றும் விடுகின்றன. இந்த விஷயங்கள் அனைத்துமே கடந்து செல்லக்கூடியவையாகும். இது பகவானுடைய மகா வாக்கியமாகும். ஏனென்றால் இந்த டிராமா தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கே எதுவும் நின்று விடுவதில்லை. விஷயங்கள் வருகின்றன, செல்கின்றன. அவற்றை செல்ல விடுங்கள். நாம் அவற்றை மனதின் எண்ணங்களால் பிடித்து கொள்ளவில்லை என்றால் அவை தங்கப் போவதே இல்லை. அவை செல்ல விரும்புகின்றன. நாம் அவற்றை பிடித்து கொள்கிறோம். அதனால் அவையும் குழப்பமடைந்து நம்மையும் கலக்கத்திற்கு ஆளாக்குகின்றன. எனவே புரிந்து கொள்வோம். வரக்கூடிய விஷயங்கள் பெரிதல்ல, நமது மகிழ்ச்சியே பெரியதாகும். நாம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக, மதிப்பில்லாத விஷயங்களுக்காக நமது மகிழ்ச்சியை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. நமது மகிழ்ச்சி என்பது விலை மதிக்க முடியாத பொக்கிஷமாகும். ஏனென்றால் நாம் இந்த முழு படைப்பின் வேர்களாவோம். நாம் மகிழ்ச்சியாக இருப்போமானால் நமது அதிர்வலைகளால் உலக ஆத்மாக்கள் அநேகரும் அந்த மகிழ்ச்சியை அனுபவம் செய்வார்கள். அவர்களது இதயத்திலும் மகிழ்ச்சி நிறைந்துவிடும். எனவே பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நமது மகிழ்ச்சியான மனநிலைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். பிரச்சனைகளுக்கு மகத்துவம் கொடுப்பதால் நமது மனநிலை சீர்கெடுகிறது. அனைத்து விஷயங்களும் மதிப்பானவை அல்ல. மதிப்பு குறைந்த விஷயங்களும் இருக்கின்றன. எனவே கவனம் செலுத்துவோம். இந்த அவ்யக்த மாதத்தில் அனைத்தும் நன்றாக நடக்கும் என்று கூறிக்கொண்டே இருப்போம். ஏனென்றால் நமது ஒவ்வொரு எண்ணத்திலும் உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. நாம் என்னவெல்லாம் மீண்டும் மீண்டும் யோசிக்கிறோமோ அவற்றை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். எனவே என்னவெல்லாம் நடந்தனவோ அவற்றில் நன்மையே உள்ளடங்கியிருந்தது. இப்போது என்ன நடக்கப் போகிறதோ அது இன்னுமே நல்லதாக இருக்கும். ஏனென்றால் நமது நிகழ்காலம் மிக நல்லதாகும். ஏதோ விஷயங்கள் மேலும் கீழும் இருந்தாலும் மனதினால் நாம் கூற வேண்டியது என்னவென்றால் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நமது சித்தத்தில் இந்த விஷயத்தை நன்றாக ஆழமாக பதித்து கொள்வோம். இப்போதிலிருந்து என் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்குமோ அனைத்தும் நல்லதாகவே இருக்கும். அப்போது நீங்களே அனுபவம் செய்வீர்கள். ஏதோ மோசமாக நடக்க வேண்டிய விஷயம் கூட நல்லதாக மாறிவிடும். ஏனென்றால் பகவான் கூறியிருக்கிறார், அனைத்தும் நல்லதாக நடக்கும் என்று கூறிக்கொண்டே இருங்கள். அப்போது தீயதும் நல்லதாக மாறிவிடும். நமக்குள் இந்த உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. இதனை கண்டறிவோம். மேலும் நம் மனதினை லேசாக்கிக் கொள்வோம். அனைத்துமே நல்லதாக நடக்கும். இந்த நம்பிக்கையை நிறைத்து கொள்வோம். அனைத்துமே நல்லதாகவே நடக்கும். அப்போது அவசியம் நல்லதே நடக்கும். இன்று முழு நாளும் அவ்யக்தமான சந்திப்பை கொண்டாடுவோம். ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு முறை பாப் தாதாவை அழைப்போம். சில முறைகள் சூக்ஷ்ம உலகிற்கு செல்வோம். பாப் தாதாவை அணைத்து கொள்வோம். அவரிடம் திருஷ்டி பெறுவோம்.
அவரோடு நடனமாடுவோம். இவ்வாறு இன்று முழு நாளையும் அழகான அனுபவங்களில் கழிப்போம். ஓம் சாந்தி.